இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் 26/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி என்று மாலை 3:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை 10:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 10:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று சில இழப்புகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவர்களிடத்துல வார்த்தைகளை கவனமாக பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் அதிகமாக தங்க இருக்கும். கட்டாய செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். தொழில் துறையில வருமானத்தையும் பார்த்து விடலாம். மன நிறைவாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வேலையிடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சில புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து தொழில் உதவிகளும் வந்து சேரும். உடன்பிறப்புகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். பெண்கள் விஷயத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்ப்பதும் நல்லது தாங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவதைப் போல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில வீண் செலவுகளும் இருக்கும். கடன் சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இடமாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளினால தயக்கங்களும் ஏற்படலாம். சந்தேகப்படுகின்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். மற்றவர்களுடைய செயல்கள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல போட்டிகளும் அதிகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது, வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலமாக உங்களுடைய வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதுல வெற்றியும் காண்பீங்க, முயற்சிகளும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சற்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும், மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல இருந்து வந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல முனைப்புடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களிடத்துல சர்ச்சைகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல சரளமான போக்கும் இருக்கும். அவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்கத்திடமிருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பெரியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆர்வத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. உறவினர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனைவி பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். செலவுகள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று மனைவி குழந்தைகளிடத்துல பிரியத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிலுவையில இருந்து வந்த தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. தாய்மொழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். மாலையில பணியாளர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. பணி நடவடிக்கைகள்ல தேவைக்கு ஏற்ப நிர்வகிப்பதும் நல்லது. இன்று சக பணியாளர்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுதாங்க. இன்று கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில நினைத்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால சாதகமான சூழலும் உண்டாகும். பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 10:01 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலைமை ஒரு சீரான நாளாகவும் இருக்கும்.
இன்று சுமூகமான போக்குடனும் காணப்படுவீங்க. வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்க்கலாம். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனை பற்றி மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணமும் கையில இருக்கும். இன்று ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வீட்டுல ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளும் இப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. பெரியவர்களுடைய நட்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. வங்கி கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. இன்று விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். இன்று வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று பிரார்த்தனைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்று நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான போக்கும் இருக்கின்றது. தொழில மாற்றங்களையும் செய்யலாம். இன்று எந்த ஒரு முயற்சியுமே தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் துணையின் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை சரியான முறையில சேமிப்பதும் நல்லது தாங்க. இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவமும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல மாறுபட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியை பாதிக்காத வகையில நீங்க பேசிக்கொள்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் முறையில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ஆட்சியாளர்கள் இடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும்.
இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகங்கள்ல பதவி ஏற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு பூமி மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். அரசு ஊழியர்கள் இடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தொழிலை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களிடத்துல இருந்து நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ரீதியாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானம் சம்பந்தமாக புதிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் உருவாகலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலக பணிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ரசனையில புதுவிதமான மாற்றங்களும் உண்டாகும். கற்பனை சார்ந்த துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகளும் குறையும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று விருப்பமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பயணங்களின் பொழுது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கு மற்றும் செயல்திறனுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் அப்பொழுது தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சராசரியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த போக்கும் இப்பொழுது மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சராசரியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் துறைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதி சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பாக சில சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று பணவரவும் நிறைவேறும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மன துணிச்சலோடு சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. என்று தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். இன்று பழைய இனிய சம்பவங்களும் நினைவுக்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம்.
வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்று சில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கு ஏற்பாடுகளும் நடைபெறலாம். முடிக்கப்படாத சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையில முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல பரபரப்பாகவும் இருப்பீங்க. அவசரமாக சில வேலைகளை முடித்து தர வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே சரியான விவரங்களை கேட்டறிந்து செய்வதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படவும் வேண்டாம். நிதிநிலை மேம்படுவதற்காக சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை வாங்குவது குறித்த வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பணிபுரியும் இடத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். அரசு பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் இதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. நிதிநிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். குடும்ப செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்களும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். எதிர்ப்புகளும் நீங்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தக்க நேரத்துல பயனுள்ளதாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இதனால தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். கடன் தருவதாக சொல்கின்ற தொலைபேசி அழைப்புகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு பிரச்சனைகளை அலுவலகத்துல பேசவும் வேண்டாங்க. இன்று பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இது ஒரு சாதகமான பயணங்களாகவும் இருக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் மாறும். இன்று சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால முன்னேற்றமும் உண்டாகும். லாபத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று ஒரு சில விஷயத்துல நீங்க உறுதியுடனும் இருப்பீங்க. அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவேண்டிய பணத்தை மீட்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய தடைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க.
இன்று சரியான நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். குடும்ப உறவுகள்ல மகிழ்ச்சியும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று சின்ன சின்ன வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. விமர்சனங்களினால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் அதிகரிக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நன்மதிப்பையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய பாதையில சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகள் பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையின் மூலமாக நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று சில பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். முதுகு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளிநாட்டில இருந்து தேவையான உதவிகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். புதிய யுத்திகளின் மூலமாக தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. எதையும் திட்டமிட்டு மன உறுதியுடன் செய்வதும் நல்லது. மனைவியினுடைய செயல்களினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அலட்சியமாக வேலைகள் பார்க்கவும் வேண்டாங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டியதும் இருக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையையும் மேம்படுத்தும். குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகலாம். ஆராய்ச்சி கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை நேர்மையாகவும் நாணயமாகவும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கொள்கைகள்ல தளராமல் நடுநிலைமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை கண்டறியவும் செய்வீங்க.
மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை திறமையுடன் கையாள்வதும் நல்லது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில்லை என்று உங்கள் துணை இடத்துல நீங்க வன்மையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு என்ற நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வங்கி இருப்பை பராமரிப்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சேமிப்பது சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களுக்காக இன்று நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களும் உங்களுடைய வேலைகளை மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். சில செலவுகளும் இருக்கும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வாகன பழுதுகளினால சில சிரமங்களும் ஏற்படலாம். தொழில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வரவுகளின் மூலமாக சேமிக்கவும் செய்வீங்க. என்ற எதிர்கால தடைகளையும் அறிந்து வெற்றியும் காண்பீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலைகள்ல முனைப்புடனும் செய்வீங்க. என்று மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். என்று பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் துணையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொலைதூர சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். மன இடங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று சிறப்பாகவும் அமையும். நீண்ட தூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். வியாபாரத்துல நல்ல வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களும் தேடி வரலாம். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவிற்கு வேலை அழுத்தங்கள் இருப்பதாகவும் உணர்வீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
அரசு அதிகாரிகளிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. என்று மகிழ்ச்சியாக நண்பர்களிடத்துல பேசவும் செய்வீங்க. அந்நியர்களிடத்துல மட்டும் கவனமாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வாகனங்களை கவனமாக இயக்குவதும் நல்லது. இன்று வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்களும் ஏற்படலாம். இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சமயோஜிதமாக யோசித்து சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இன்று எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்கும் காணப்படும். செய்கின்ற பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளிடத்துல இருந்து விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. திடீர் பயணங்களினால சின்ன சின்ன திருப்பங்களும் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கூடுதலான வருமானத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார முதலீடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று பணி செய்யும் முறை உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை உயர்வு பதவி மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை திறன்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். என்ற நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது தாங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பல வகைகளிலுமே அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கைத்துறை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவும் கை கொடுக்கும். அலுவலகத்துல பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அனுபவ அறிவும் வெளிப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம்.
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று உங்கள் துணை இடத்துல பக்குவமான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசனைகளும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன வருத்தங்களும் நீங்கும். திருப்தியான மன நிறைவுடனும் இருப்பீங்க. இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவு எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகள் துணையாகவும் இருக்கும். அனாவசிய செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வேலையில பாதிப்புகளும் ஏற்படலாம். கேளிக்கை விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில தவறான நட்புகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. நோய் நொடியில இருந்து ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வழக்கு தொடர்பான நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. வேளாண்மை தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உயர்மட்ட அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தத்துடனும் ஒழுங்குமுறையுடனும் இருப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை கையாளும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக கொடுக்கப்பட்ட பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகள் பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். வண்டி வாகனங்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருளாதார இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. தொழில் துறையில யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணவரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும்.
வேலை இடங்கள்ல சுமைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. செலவுகளும் இருக்கும் என்று கூடுதல் வலிமையுடனும் இருப்பீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்து வழக்குகள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். கேளிக்கை விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் ஆதரவாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம் என்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அடிக்கடி மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாகவும் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வெளிவட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளுக்கு பண உதவிகளையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் அனுபவமும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமையினால அசதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதயமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.